Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 7th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல் தேர்ட் சம் பார்க்கலாம். புக்கில் நான் ரீட் பண்ணிக்கிறேன் தேர்ட் சம்மை பாருங்கள். சுரேஷ் won the parallelogram shaped trophy in a state level chess tournament. He knows that the area of the trophy is 735 square centimeter and its base is 21 centimeter. What is the height of that trophy ன்னு கேட்டிருக்காங்களா. இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் த ட்ரோஃபி கொடுத்துட்டாங்களா, ஏ கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க நமக்கு. அதே மாதிரி பாருங்கள் பேஸும் கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க. ஸோ ஹைட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஹைட்? ஓகேவா, ஹைட் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க 735 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ பேஸ் கொடுத்துருக்காங்க, பி என்ன கொடுத்துருக்காங்க 21 சென்டிமீட்டர். ஹைட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது பேரலலோகிராமோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, பி இன்ட்டு ஹச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ பி என்னது நமக்கு ஃபஸ்ட் ஏரியா கொடுத்துருக்காங்களே, அதனால் ஏரியாவை நம்ம எழுதிக்கலாம் 735. பி நமக்கு கொடுத்துருக்காங்க 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட் தெரியாது, ஸோ ஹைட்டை நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஹச்ன்னு. சரிங்களா. இப்போ பாருங்கள் ஹைட் தானே நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் அதை அப்படியேன்னு நான் ரைட் சைடே வச்சுக்கிறேன். இந்த 21 மட்டும் நான் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு போய்க்கிறேன். இங்கே ஆல்ரெடி 735 இருக்குது, அதை அப்படியே வச்சுட்டு 21 நான் என்ன பண்ணிக்கிறேன், டினாமினேட்டரில் தான் கொண்டு வரணும், நம்ம டிவிஷனில் கொண்டு வரணும். ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது நமக்கு டிவிஷனில் வரும். டிவிஷனில் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். 3 டேபிளில் இப்போ நான் கேன்சல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் 3 டேபிளில் மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா. 7 3s are 21, 2 3s are 6, ரிமைனிங் 1, 4 3s are 12 வந்துடும். அப்போ இதுலேயும் ரிமைனிங் 1 இருக்கும். 15 இப்போது. ஸோ 15னா 5 3s are 15. ஓகேங்களா. நான் 3 டேபிளில் மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 7 டேபிளில் மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ண போகிறேன். 1 7 is 7, 3 7s are 21, ரிமைனிங் நமக்கு 3 இருக்கும். ஸோ இது 5 பக்கத்தில் போட்டால் 35. ஸோ 5 7s are 35. ஓகேங்களா. ஓகே, 35 is equal to height. அப்போ நமக்கு ஹைட் என்ன கிடச்சிருக்கு, 35 சென்டிமீட்டர். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது எக்ஸசைஸ் 2.1ல் 4th சம் பாருங்கள். 4th சம் நான் புக்கில் ரீட் பண்ணிக்கிறேன். ஜானகி ஹேஸ் அ பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் in the shape of parallelogram. Its height கொடுத்துருக்காங்க. சரிங்களா. its height is 12 meter. its height is 12 meter. அப்போ நமக்கு ஹைட் கொடுத்துட்டாங்க. and its base is 18 meter. பேஸும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க இங்கே பாருங்களேன். she cuts the fabric into 4 equal parallelograms. சரிங்களா. by cutting the parallel sides through its midpoints. சரிங்களா. சென்டர் பாயிண்ட்டை வச்சு 4 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணிட்டாங்களாம் பேரலலோகிராமை. அதுவும் பேரலலோகிராமில் தான் இருக்குது. சரிங்களா. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈச் நியூ பேரலலோகிராம். ஓகேவா. இப்போது ஒரு பேரலலோகிராம் சைஸ் ஷேப்பில் ஃபேப்ரிக் இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க, நமக்கு அதோட பேஸ் ஹைட் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து 18 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பியும் ஹச்சும் கொடுத்துட்டாங்க. தென் ஃபேப்ரிக்கை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணுறாங்களா. இங்கே பாருங்கள், மிட் பாயிண்ட் வச்சு 4 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணுறாங்களாம். அந்த கட் பண்ணுற ஒவ்வொரு ஈக்குவல் பார்ட்டுமே நமக்கு பேரலலோகிராமில் தான் இருக்குது. அப்போ 4 ஈக்குவல் பேரலலோகிராம்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சம்மில், இப்போ இந்த ஃபுல் பேரலலோகிராமோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதில் ஒவ்வொரு பேரலலோகிராமோட ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஃபுல் ஏரியாவிலேருந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஈக்குவல் பார்ட்ஸோட ஏரியாவும் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா. இப்போ இதுதான் சம்மு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது ஃபுல் பேரலலோகிராமோட ஏரியா பி இன்ட்டு ஹச். ஸோ பி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 18 இன்ட்டு ஹச் வந்து 12. ஸோ 18 இன்ட்டு 12
மல்டிபிள் பண்ணிக்கலாம். 16 to 1 remaining 2 is to 2 3 186 1. So 6 11 11 remaining 1 216. So 216 meter. ஸோ மீட்டர் ஸ்கொயர் மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர் ஸ்கொயர் ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன். ஃபுல் பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ ஒரு பேரலோகிராமோட ஏரியா நமக்கு வேணும் அப்படின்னா இதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? ஏரியா ஆஃப் ஈச் நியூ பேரலோகிராம்ஸ் சரிங்களா? அப்போ 216லேருந்து 4 டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 216 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 4s 20 ரிமைனிங் 1 6 இறக்கிட்டோம் அப்படின்னா 4 4s 16. ஸோ 54 நமக்கு கிடைக்குது. அப்போ ஒரு பேரலோகிராமோட ஒவ்வொரு ஏன்னா 4 பேரலோகிராமுமே ஈக்குவலாக தான் கட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பேரலோகிராம் 54 மீட்டர் ஸ்கொயர். ஒவ்வொரு பேரலோகிராமும் 54 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஒவ்வொரு பேரலோகிராமும் நமக்கு 54 மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும் சரிங்களா? புரிஞ்சம்மா? தேங்க்யூ.